ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு யூவி குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். என்னென்னா வயலில் பாலக்கீரை பறித்தோம். ஸோ அதை மெயின் டிஷ்ஷாகவும் பண்ண முடியாது, சைட் டிஷ்ஷாகவும் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் இருந்தது. ஸோ அதை வச்சு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஸோ அந்த ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வந்துக்கலாம். இப்போ நான் 2.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அதை அதில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணியே பிசையக்கூடாது, எப்படி சொல்கிறது, லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாகவே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் அந்த கீரை அரைச்சதை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே நான் தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா ஒரு 3 to 4 minutes நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கீழேயும் மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 an hour ஊற வச்சாலே போதும். ஊற வச்சுட்டு திரும்ப நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கன்னா 1/2 an hour ஊறிடுச்சு. ஸோ நான் அதை எடுத்துட்டு ஒரே ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு இந்த மாவெல்லாம் நான் சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இது அப்படியே வச்சோம்னா மேலே நமக்கு காஞ்சி போயிடும் நம்ம திரட்டி எடுக்கிறதுக்குள்ளே. ஸோ அதனால் கொஞ்சமாக மாவு தடவி இந்த மாதிரி குலுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை திரட்டி அடுப்பில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ சப்பாத்தி திரட்டும் போது இது ரவுண்டாக தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் கம்பல்ஷன் கிடையாதுங்க. நம்ம போடுறது தான் ஷேப்பு. ஸோ இது ரவுண்டாக வரலையே அப்படின்னு நினச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் நம்ம திரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பபுளாக க்ரியேட் ஆகி நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். அந்த கார்னர்லாம் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் ஆயில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி விட்டிங்க இந்த மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி எல்லா சைடும் ஈவனாக வெந்து கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக பபுளாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்ப திக்னஸாக போட்டாலும் நமக்கு இந்த பபுள்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப மெலிசாக போட்டோன்னா உடனே அது மொறுமொறுன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் போட்டோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு பபுள்ஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் போட்டு ஒரு குருமா வச்சுருந்தேன். அது கூட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்தது. பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியான, சாஃப்டான ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியான சப்பாத்திங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் உள்ளவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.